தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதான் விவாத பொருளாக மாறி இருக்கிறது. ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பேசுகிற போது ஆங்கிலம் பேசுவோர் தலை குனியக்கூடிய காலம் விரைவில் வரும், வெளிநாட்டு மொழியினால இந்தியாவுடைய கலாச்சாரம் முழுமையாக பிரதிபலிக்க முடியாது, இந்தியாவுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டையும் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு அமித்ஷா பேசியிருக்கிறாரு. 2047 அப்படிங்கிற இலக்கு அப்படியே நிர்ணயித்திருக்கிறார். இதான் வாத பொருளாக மாறி இருக்கிறது. அமித்ஷாவின் ஆசை 26 எழுத்தை அளித்தால் ஆங்கிலம் அழிந்து விடுமா? இரண்டு கருத்துரையாளர்களோடு நம்ம பயணிக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு KKR ஆதித்யன், பாரதிய ஜனதா கட்சியுடன் திரு தூத்துக்குடி செல்வம், இருவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் திரு ஆதித்யன், அமித்ஷா அவர்களுடைய பேச்சை எப்படி பார்க்கிறீங்க? அமித்ஷாவுடைய பேச்சு நம்ம பெரும்பாலும் வரவேற்கத்தக்க பேச்சு தான். ஏன்னா ஒவ்வொரு இந்தியன் என்றாலும் சரிதான், நம்ம மாநில தாய்மொழி இந்திய மொழி எல்லாமே அந்தந்த மொழியை பேசுறது பெருமைப்படத்தான் செய்யணும். ஆனா நம்ம அந்த நிலைமை இப்ப இல்லை. தாய்மொழியில பேசுறதுக்கே வெட்கப்பட சூழ்நிலை தான் தமிழ்நாட்டுல கூட இருக்குது. பல இடங்கள்ல பாக்குறோம். ஆங்கிலத்துல பேசினா அது ஒரு தனி மரியாதை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட 30% பேர் ஆங்கிலம் தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க. சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷம் பிறகு இவ்வளவு பேர் இருக்காங்க. அதே சமயம் ஹிந்தி பேசுறவங்க ஒரு தேசிய மொழின்னு சொல்றோம். அவன் 43% என்னமோ இந்தியா ஃபுல்லா பேசுறாங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம இந்த சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இவ்வளவு நாள ஏன் நமக்குன்னு ஒரு மொழியை வளர்க்க நம்ம தவறிட்டோம். ஆங்கில ஆட்சி வந்த பிறகு கூட அந்த ஆட்சி வந்த பிறகு கூட திருப்பி அத நம்மளுடைய ஆட்சி, நம்ம சுதந்திரத்துக்கு பிறகு நம்மளுடைய ஆட்சி வந்தோம், நமக்குன்னு ஒரு மொழியை உருவாக்க தவறிவிட்டோம். அதே சமயம் இங்கே நம்ம மாநிலங்கள், நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில பல்வேறு மொழிகள் இருக்கு. செம்மொழிகள், தமிழ் போன்ற செம்மொழிகள் இருக்குது. இதையே வளர்த்து விட்டுருந்தாலே ஆங்கிலம் தன்னாலே போயிருக்கும். ஆனா நம்ம தமிழ் மாநில மொழிகள்ல பழைய முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு காரணம். இன்னைக்கு சிறந்த மொழின்னு சொல்லி தமிழுக்கு இணையாக சமஸ்கிருதம் இருக்குது. ஆனா சமஸ்கிருத நம்ம இப்பதான் நிதி வளர்க்குற மொழிய மொழி வளர்றதான்னு பாக்குறது இல்லை. அந்த அளவு தான் நம்ம இருக்கிறோம். அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம சரியா கவனிக்காம விட்டதுனாலதான் ஆங்கிலம் தொடர்ந்து இந்தியாவில கோல வச்சு கொண்டு இருக்கிறது. ஆனா இப்ப உலக அளவுல அது ஒரு தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லாம் ஆங்கிலம் தேவை அப்படிங்கறத ரொம்ப வலியுறுத்துறதா அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. ஆமா, தமிழ்நாட்டுல நம்ம தமிழ் மொழியை அழியக்கூடாதுங்கிறதுக்காக இந்தியை எதிர்த்தோம். ஆனா என்னாச்சு, ஆங்கிலம் வந்த பிறகு தமிழ் தொடர்ந்து அழியத்தான் செய்யுது. அது நம்மளை ஏறி மிச்சு தமிழ் இங்கிலீஷ் அந்த மாதிரி அழிஞ்சிட்டு ஆனா இப்போதைய காலகட்டத்துல இந்த டிஜிட்டல் உலகத்துல எந்த மொழியும் ஒரு கருவிதான். எந்த மொழியையும் அழிக்க முடியாங்கிற ஒரு நிலைமை வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா உலகம் ஃபுல்லா இன்னைக்கு தமிழ் மொழியை பரவிட்டு அதாவது கணினி மொழிங்கிறதுல பரவி இருக்கு. இந்த மாதிரி இல்லை. எத்தனையோ தமிழ் அறிஞர்கள் அதற்கான முயற்சி பெற்றுவிட்டு இன்னைக்கு உலக அளவுல ஆங்கிலம், தமிழ், இந்திக்கு பிறகுலாம் அதிக அளவுல பேசப்படுது, பயன்படுத்தப்படுது தமிழ் மொழி. இதே மாதிரி ஒவ்வொரு மொழியும் இந்திய மொழிகளை பண்ணும்போது அது ஆங்கிலனுடைய பயன்பாடு குறையத்தான் செய்யும். அமித்ஷா அவர்கள் நீங்க வரும்போது தமிழ்நாட்டுல மருத்துவம் படிக்கணும், பொறியியல் பண்ண சொன்னாரு. ஏற்கனவே தமிழ்நாட்டுல பொறியியல்லாம் தமிழ்ல கொண்டு வந்தாங்க. ஆனா அதுக்கு உரிய வரவேற்பு இல்லை. ஏன்னா இன்னொன்னு முழுமைப்படுத்தப்படல. அந்த மொழி பாடங்கள்ல வந்தாலும் பொறியியல், ஆமா இல்ல முழுமைப்படுத்தப்பட்டல. தமிழ்ல படிச்சா அவனுக்கு என்ன வேலை உறுதிங்கிற ஒரு இருந்துச்சுன்னா எல்லாம் தமிழ்ல படிப்பான். தமிழ் படிச்ச வாத்தியார்களுக்கே அதிக அளவுல வேலை இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி படிப்பாங்க? அது ஒரு காரணம். இன்னொன்னு தொடர்பு மொழி, அது உலக அளவுல தொடர்பு மொழி ஆங்கிலம் வரும்போது அவன் அதைத்தான் ப்ரிஃபர் பண்றாங்க. இப்போ இந்தியாவை விட்டு வெளியே போகும்போது நமக்கு ஆங்கிலம் தேவைப்படுது. இந்தியாவில நம்ம நீங்க இந்தியா விட்டு வெளியில அப்படின்னு சொல்றீங்க, ஜெர்மனி, பிரான்ஸ், இன்னும் பல நாடுகள், சொல்ல போனா அமெரிக்கா, இங்கிலாந்து தவிர்த்து நீங்க மற்ற பல நாடுகளுக்கு போகும்போது ஆங்கிலம் அப்படிங்கிறது இல்லாத மொழியா இருக்குது. ஸ்பானிஷ், இத்தாலியில எல்லாம் ஸ்பானிஷ் அந்த மாதிரிதான் அவங்க பாக்குறாங்க. ஆங்கிலம் இல்ல மற்ற நாடுகள், நம்ம பிரான்ஸ், ஜெர்மனி எல்லாம் போனோம்னா அவர்களுக்கு ஆங்கிலம் பேசும் மொழியாகவே இல்லையா? இன்னும் கூட இல்லையே.
ஆமா, அப்படி இல்லதான். இல்லைன்னா அந்த நாடுகளும் மற்ற நாடும் தொடர்புக்கு ஆங்கிலம் பயன்படுத்துறாங்க. இப்ப ரஷ்யாவில் போனா ரஷ்ய மொழி படிச்சுட்டு தான் நம்ம அங்கே எம்பிபிஎஸ் படிக்க வேண்டியிருக்கு. சைனாவில் அந்த மாதிரி தான் அதே நிலைமை தான். ஆனா தொடர்புக்கு தான் பயன்படுத்துறாங்க. இந்தியாவில் வந்து அதை ஒரு தொடர்புக்கு கொண்டு வந்ததை முக்கியமான மொழியாக மாற்றி வச்சிருக்கோம் நம்ம. அது வந்து நம்ம வந்து இந்திய மொழிகள்ல அப்ப இந்திக்கு இப்போ முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா ஆட்சி மொழின்னு சொல்லி முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனா எல்லா 14 தேசிய மொழிகளுக்கும் ஹிந்தி கொடுக்கறது முக்கியத்துவம் அப்படியே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆங்கிலம் வந்து டவுன் ஆயிரும். ஏன்னா இப்ப நான் இன்னைக்கு டிஜிட்டலோட இது வந்து மிகவும் எளிமையானதும் கூட. இது தூத்துக்குடி செல்வம் சார், அமித்ஷா ஆங்கிலம் வேண்டாங்கிறாரு. ஆங்கிலம் ஒரு நல்ல மொழி தானே, உலக தொடர்பு மொழி தானே, ஏன் அதை வேண்டான்னு சொல்றாங்க? அதுல தினமலர் உடைகள் நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளரான KKR ஆதித்தன் அவர்களுக்கு, அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா சார், ஆங்கிலம் வேண்டாம் என்பது அல்ல, ஆங்கிலத்தினுடைய ஆதிக்கம் வேண்டாங்கிறதா. இதுல மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் இப்போ சமீபத்துல கூட நம்ம மும்மொழி சம்பந்தமாக பல்வேறு விமர்சனங்களும் விவாதங்களும் நடந்துகிட்டு இருக்கு அரசியல் களத்துல. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, மும்மொழி என்பதே தமிழ் கட்டாயம், அவரவர் தாய்மொழி கட்டாயம். ஒவ்வொரு மாநிலத்திலும் நம்ம இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்களில் அவரவர் தாய்மொழி கட்டாயம். தாய்மொழியில் படித்து விட்டு இன்னொரு மொழியாக நம்முடைய இந்திய மொழி இருக்கணும். அதுதான். நீங்க அதை இந்தியா வச்சுக்கிடுங்க, சமஸ்கிருதமா வச்சுக்கிடுங்க, கன்னடமா வச்சுக்கிடுங்க, அதை வச்சுக்கிடுங்க. இது தொடர்பு மொழி மாத்திரமே தவிர நம்முடைய மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் எல்லா மாநிலங்களிலையும் இன்று தாய்மொழி பயிற்றுவிக்கப்பட்டு கொண்டுதானே இருக்கு. தாய்மொழியை தவிர்த்து ஆங்கிலம் பயிற்றுவிக்கப்படலையே. இல்ல, நான் அதை சொல்லல. நான் இப்போ இந்த சர்ச்சை எப்போ நீங்க நம்ம இந்த விவாதம் ஆக்கியிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, மாண்புமிகு உள்துறை அமைச்சர், இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து ஆங்கிலம் படிப்பதை மக்கள் அவசியம் இல்லை அல்லது வெறுக்க தொடங்குகிற காலம் ஒன்று உருவாக வேண்டும் என்று சொன்னாங்க. அதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் ஆதித்தன் அவர்கள் சொன்னது போல, அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, டேடி மம்மி என்று சொன்னால் அது மரியாதைக்குரிய வார்த்தையாக பெற்றோர்களும் நினைக்கிறார்கள். அதை கேட்கிறப்ப அவங்களுடைய உற்றார் உறவினர் நினைக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய சமூக கட்டமைப்பு மாறிக்கொண்டிருக்கிறது. நாம ஆங்கிலம் படித்தால் மட்டுமே அவர்கள் அறிவாளிகள், ஆங்கிலம் படித்தால் மட்டுமே இனி எதிர்காலத்திற்கான வாழ்க்கை வழிமுறைகள், வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு எதிர்கால வாய்ப்பு கிடைக்குங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறது. இது தவறு. அதனாலதான் நாம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே தாய்மொழியில் வரட்டும், தொடர்பு மொழியாக இணைய. நம்முடைய இப்ப இந்தியாவில் இருக்கிற ஆட்சி மொழி சட்டத்திலே கூட, ஆட்சி மொழி சட்டம் இந்தியாவில் 8வது அட்டவணையில் இருக்கிற ஆட்சி மொழி சட்டத்தில் நாம இருக்கிற 22 மொழிகளையும் நாம காலப்போக்குல 2047க்குள்ள நிச்சயமா சொல்றேன், எல்லா மாநில மொழிகளுமே வந்து அலுவல் மொழியாக ஆக வேண்டும். இப்போ தமிழ் வந்து உயர் நீதிமன்றத்துல வழக்காடு மொழியா வரணும், உச்ச நீதிமன்றத்துல வழக்காடு மொழியா வரணும். இப்ப நாடாளுமன்றத்துல பாத்தீங்கன்னா எந்த உறுப்பினர், எந்த மாநிலத்தை சார்ந்த எந்த உறுப்பினரும் எந்த மொழியிலும் பேசலாம். அதை யாரு உறுதிப்படுத்தணும்? தமிழ் வழக்காடு மொழியா இருக்கணும், நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியா இருக்கணும், யாரு உறுதிப்படுத்தணும்? இல்ல, அறிவார்ந்த விவாதத்தை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். நாம இப்ப சமீபத்துல கூட 1860 காலங்கள்ல ஆங்கிலேயர்களால் ஏற்றப்பட்ட குற்றவியல் சட்டம், குற்றவியல் விசாரணை முறை சட்டம், சாட்சிய சட்டம் எல்லாவற்றையுமே நாம மாற்றி இருக்கோம். PNSS, அதான் பாரதிய நியாய சங்கீதா, சுரக்ஷா சங்கீதா, பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய சாட்சி அனித்தியம், இப்படின்னு சொல்லி நாம மாற்றி இருக்கோம். அதனால நான் என்ன கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மாற்றத்துக்கான தொடக்கம் இப்பொழுது நீண்ட நெடுங்காலம். நீங்க ஏன் இவ்வளவு நாள் செய்யல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 60 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்திலே இருந்த, கடந்த காலத்திலே இருந்த காங்கிரஸ் கட்சி செய்ய தவறிய காரணத்தால் இது தாமதிக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனா 8வது மொழிப்பிரிவு 8வது அட்டவணையில் இருக்கிற 22 மொழிகளுமே அந்தந்த மாநில அலுவல் மொழியாக, அந்தந்த மாநில ஆட்சி மொழியாக ஆக வேண்டும். ஏன்னா நாடாளுமன்றத்தில் இப்போ நீங்க சமீபத்துல உங்களுக்கு தெரியும்,
யார் தமிழ்ல பேசுறாலும் அது அந்த ஸ்பீக்கருக்கோ அல்லது மாநிலங்களவை தலைவருக்கோ டிரான்ஸ்லேட் ஆயிருது மெம்பர்ஸுக்கு, அதாவது அந்த உறுப்பினர்களுக்கு, அந்தந்த மாநில உறுப்பினர்களுக்கு அந்தந்த மாநில மொழியில் அது மொழிபெயர்ப்பு செய்யப்படுகிறது. அதே போல நான் உயர் நீதிமன்றத்திலே, உச்ச நீதிமன்றத்திலே இதை மொழிபெயர்ப்பு ஒரு வக்கீல் ஆர்கியூ பண்ணாருன்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய டிரான்ஸ்லேட்டிங் அந்த மெஷினரி எல்லாமே வந்துருங்கிறது நான் நம்புறேன். வர வேண்டும் என்று மாண்புமிகு உள்துறை அமைச்சர் சொல்லி இருக்கிறார் என்பதுதான் இதற்கான பொருள். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம வெள்ளையனே வெளியேறு வெள்ளையனே வெளியேறு என்று சொல்லிவிட்டு வெள்ளையனால் புகுத்தப்பட்ட அந்த ஆங்கிலத்தை, வெள்ளையன் வியாபாரத்திற்காக வந்தவன், நம்மை அடிமைப்படுத்தினான், வியாபாரத்தின் மூலமாக வந்த வெள்ளையன் நம்மை அடிமைப்படுத்திய வெள்ளையனுடைய எல்லாவற்றையும் பின்பற்ற வேண்டாம். காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் இந்தியர்கள் பண்பாடு கலாச்சாரம் கல்தோன்றி மண்தோன்றா காலத்துக்கு முன்தோன்றிய மூத்த குடி இந்திய குடி, பழமை குடி, இந்து குடி. நாம் இந்தியர்கள். நாம் இந்தியர்களுடைய நம்முடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமை நமக்கு இருக்கிறது என்பதை மாண்புமிகு உள்துறை அமைச்சர் சொல்லி இருக்கிறார். 2047 நீங்களே குறிப்பிட்டதை போல 2047 என்பது இலக்கு. 2047க்குள்ளாக இப்ப நீங்க வார ஒண்ணு வேண்டாம், முத்தலாக் சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. 2047 இலக்கு அப்படிங்கிறது எதற்கான இலக்கு? எல்லா மாற்றத்திற்குமான இலக்கு, எல்லா மாற்றத்திற்குமான இலக்கு. அதாவது இன்னும் சொல்ல போனா உலகத்தில் இன்றைக்கு 4வது பொருளாதாரத்திலே வலிமையாக இருக்கிற இந்தியா முதல் இலக்கு, முதல் இடத்திற்கு வருவதற்கான இலக்கு. இந்தியாவிலே இருக்கிற அனைவருக்குமான பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்கிற இலக்கு. அனைவருமே ஒரே இலக்கு. இல்ல, ஆங்கில மொழியை அகற்றுவதற்கும் இலக்கு 2047 தானா? இல்ல, ஆங்கில மொழி என்பது நான் இன்னொன்று சொல்றேன் கேட்டீங்கன்னா, ஒரு மொழி என்பது ஒருவருடைய முகவரியை அளிக்க வேண்டும் என்று சொன்னால், மொழி என்பது அவனுடைய முகவரி, அடையாளம். ஆக நம்முடைய அடையாளத்தை பேணி காக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மொழியினுடைய வளம் பாதுகாக்கப்பட வேண்டும், மொழியினுடைய தொன்மை பாதுகாக்கப்படணும். அந்த வகையில் நீங்க இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல தமிழ் ஆட்சி மொழியாக வர வேண்டும், அலுவல் மொழியாக வர வேண்டும். அதே போலவே தமிழுக்கும், அதாவது சென்னைக்கும் டெல்லிக்குமான தொடர்பு மொழியாக இந்தி வரலாம், சமஸ்கிருதம் வரலாம். அந்தந்த மாநில, இப்போ உதாரணத்துக்கு கர்நாடகத்தில் இருக்கிறவர் கன்னடம் படிக்கிறார்கள். அதே நேரத்தில் டெல்லியோடு தொடர்பு கொள்வதற்கு ஒரு மொழி, நாம் இந்திய மொழியை நாம் இணைப்பு மொழியாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய கருத்து என்பது என்னுடைய கருத்து. நான் என்னுடைய பார்வையில நான் சொல்றேன். அதுல மரியாதைக்குரிய அண்ணன் KKR ஆதித்தர் அவர்கள் வேறுபடலாம், உடன்படலாம், முரண்படலாம், அது வேறு. ரைட் டு டிஃபர், ரைட் டு கிரிட்டிசைஸ். என்ன சார், நீங்க ஒரு உண்மையான விஷயத்தை சொன்னா ஏன் வேறுபட போறாங்க? இதான் ஃபேக்ட் அப்படின்னு சொன்னா மாற்றம் இருக்காது. இல்ல, அதாவது எல்லோருடைய பார்வையும் ஒரே திசையில் இருந்து விட்டாதான் பிரச்சனையே கிடையாது. பார்வைகள் வேறு, பயணங்களும் பார்வைகளும் வேறு. 2047 அப்படிங்கிறது விஸ்வகுருவாக மாறுவதற்கும் பொருளாதாரத்துல முன்னிலையில வர்றதுக்கும் பொது சிவில் கோடு இதுக்கு மட்டும் தானா, இல்ல வேற ஏதாவது அஜெண்டா இருக்கான்னு திரு ஆதித்யன் சார் சொல்லுங்க. இப்ப அவரு அதுக்கு முன்னால சொல்றேன், அவரு இப்ப இந்தியாவில வந்து இணைப்பு மொழி உடனே ஆங்கிலம் ஹிந்தின்னு வர்றாரு. ஹிந்தின்னு வரும்போதுதான் உடனே நம்ம ஆட்கள் உடனே தாய்மொழி எங்க தாய்மொழியை அழிக்க பாக்குதுன்னு ஒரு பிரச்சனை எழுப்புறாங்க. ஏன்னா ஆங்கிலம் வந்து நம்ம மொழியை அழிச்சிட்டு, நம்ம தாய்மொழியை அழிச்சிட்டு, அது நிதர்சனமான உண்மை. பல மாநிலங்கள்ல இதே ஹிந்தி வந்த பிறகு அந்தந்த மாநில மொழிகள் அழிந்து வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 மாநிலங்கள் தான் பியூரா ஹிந்தின்னு இருக்குது. 9 மாநிலம் பியூர் ஹிந்தி மாநிலங்கள். மீதி எல்லாமே மற்ற மாநிலம் அவங்களும் செகண்ட் லாங்குவேஜ் மாறி 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 அந்த மொழிகள் அழியுது. அந்த பயப்படுறாங்க. அதனால அதுக்கு ஒரே தீர்வு வந்து ஒரு மொழியை திணிக்கிறத விட இப்ப டிஜிட்டல்ல வந்து நான் தமிழ்ல பேசினா நீங்க ஆங்கிலத்துல கேட்கலாம், இல்லாட்டி ஹிந்தியில கேட்கலாம். நீங்க ஒரே நேரத்துல 14 மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி லெட்டர் அனுப்பலாம். அந்த மாதிரி எல்லா வசதியும் வந்தாச்சு. இப்ப டிரான்ஸ்லேட் கருவி எதுலாம் இப்ப யாருமே ஒரு மொழி தெரியலன்னு யாருமே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஹிந்தி தெரியல உடனே டிரான்ஸ்லேட் போட்டு கூகுள்ல போட்டு பாத்துக்கிறாங்க. சைனீஸ் தெரியல கேட்கறாங்க. அதை பயன்படுத்தி விட்டுட்டோம்னா இந்த பிரச்சனை தீர்ந்துடும். ஏன்னா மலேசியாவில் மலாய் மொழிக்கு எழுத்துருவே கிடையாது. அவன் ஆங்கில எழுத்துருவை பயன்படுத்தி அங்க பிரச்சனை தீர்த்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராம இருக்க உள்ள
முயற்சிகளை பண்ணணுமே தவிர என்னுடைய மொழிதான் பண்ணும்போது இந்திய வட மாநில உள்ள 9 மொழியை இங்க கொண்டு இந்தியாவுக்குள்ள கொண்டு போய் இங்குள்ள எதுக்காம என்ன செய்வாங்க? அவன் தாய்மொழி. ஏன்னா அந்த மொழியோட இந்தியோட நம்ம தமிழ் மொழி தான் செம்மொழி. அப்ப இதை கொண்டு இந்தியாவுக்குள்ள கொண்டு போங்களேன். அதுக்கு யாரும் வர மாட்டேங்காங்க. அது பாலிடிக்ஸ், அங்க உடனே பாலிடிக்ஸ் விளையாடுது. அதனால அதை இந்த மாதிரி ஒரு விட்டுட்டு ஆங்கிலம் போக வேண்டியதுதான். அது மாற்றுக்கிறதுக்கே கிடையாது. அமித்ஷா சொல்ற நம்ம முழுமையா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அது உண்மையான கருத்து தான். ஆனா அமித்ஷா இல்ல ஒரு பேச்சு சொல்லிடுற, அமித்ஷாவே இந்த பேசிய பேச்சை ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் போட்டு விட்டு உடனே நீக்கிட்டாங்க, எடுத்துட்டாங்க. என்ன காரணம் தெரியல. அப்போ அங்கேயே எதிர்ப்பு வருது. ஏன்னா ஆங்கிலத்தை பத்தி பேசும் போது. அதனால இந்த மொழி பத்தியே பேசவே வேண்டாம். நீங்க ஆட்டோமேட்டிக்கா வளரும். நீங்க தென் மாநிலங்கள்ல இந்தி பிரச்சார சபால வருஷம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் யாரும் சொல்லாமல போய் படிச்சுட்டு கிடக்குறாங்க. யாரு அவங்ககிட்ட போய் தடுக்க வைக்கிறாங்க? இல்ல, எல்லாரும் எல்லா மொழியும் படிப்பாங்க. ஆங்கிலத்தை ஒருத்தர் ஹிந்தி வேற படிப்பாங்க. இந்தி பிரச்சார சபா இப்ப தமிழ்நாட்டுல இருக்குது. தென் மாநிலம் ஃபுல்லாத்துக்கும் அது இந்திய மக்கள் யாரு விரும்பினாலும் படிக்கலாம். மகாத்மா காந்தி கொண்டு வந்த அந்த பயிற்சி நிலையம் இன்னைக்கு ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியா இருக்கு. எவ்வளவு மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் படிச்சுட்டு இருக்காங்க. யாரும் தடுக்கிறது இல்லை. அதனால அவங்க தேவை ஏற்படும் போது அவங்க படிப்பாங்க. ரயில்ல 4 தடவை போகும்போது ஒரு 10 வார்த்தை நான் படிச்சிடுறேன். ஏன்னா எனக்கு தேவைப்படுது. அங்கே சாப்பாடு வாங்கும்போது எனக்கு தேவைப்படுது. அதுக்காக அதுதான் பாட்டின்னு சொல்லும் போது ஒருத்தனை அவன் பிறக்கும் போதே அவனுக்கு ஒரு மொழி ஊட்டப்படணும். அது தாய்மொழியா இருக்கலாம், எந்த மொழியா இருந்தாலும் ஊட்டப்படணும்னு சொல்லு. ஆனா இடையில வந்த பிறகு திடீர்னு நீ அதை மாறி இதை மாறி சொல்லும் போதுதான் அரசியல் ரீதியா, ஏன்னா சொல்றது அரசியல்வாதிகள், அதான் ஞாபகம். அப்ப நம்ம சந்தேகம் வருது. அவங்க அந்த மொழியால் நம்மளை அடிமைப்படுத்துவாங்க. ஏன்னா ஆங்கிலத்தால் நம்மளை அடிமைப்படுத்துறான். இப்ப அடுத்து அதே இந்தியாவில் அடிமைப்படுத்த மற்ற மாநில மொழி. ஏன்னா இந்தியா பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட பூமி. அப்படி இருக்கும்போது அந்த ஒற்றுமையில், அதாவது வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்றோமே, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் சொன்ன மாதிரி 2040 இலக்குல ஒற்றுமையான ஒரே இந்தியா வந்துடும் எல்லா வகையிலையும். அதுக்கு நம்ம தானா ஒரு பழத்தை ஒரு தானா கனிகிற பழம் தான் இனிக்கும். அடிச்சு கனிய வைக்கிற பழம் இனிக்காது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம புரியல, அரசியல்வாதிகள் கட்டாயம் புரியணும். அமித்ஷாவுடைய பேச்சு அப்படிங்கிறது ஆங்கிலத்தை அகற்றுவது, அந்த இடத்துல ஹிந்திய பிளேஸ் பண்றது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணுமா? மாநில இல்ல, உங்களுக்கு இந்தியாவுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் சொன்னால 43% ஹிந்தி பேசுறாங்கன்னு நம்ம ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், செகண்ட் லாங்குவேஜ், தேர்ட் லாங்குவேஜ் போடுறாங்க, பேசுறாங்க. இது நம்ம சுதந்திரம் அடைஞ்ச பிறகு வளர்ச்சி நாடுகள்லாம் வளர்ந்துக்கிட்டு தான் வருது. அப்படி இருக்கும்போது மற்ற மாநில மக்கள் அதான் நினைப்பாங்களா? அப்ப இந்தியா தான் வளர்க்குறதுன்னு நினைப்பாங்களா? இல்லையா? 9 மாநிலத்தோடு இருந்தா பரவாயில்ல. மற்ற மாநிலத்தில் வரும்போது இன்னைக்கு இப்பவுமே நமக்கே ஒவ்வொரு திட்டங்கள் அதெல்லாம் பாருங்க. ஹிந்தி போனா தமிழ்நாடு கவர்மெண்டே பல மத்திய அரசு திட்டங்கள் முன்னாடி தமிழ் படுத்தி போடுவாங்க. இப்ப எல்லாம் கிடையாது. ஜல்ஜீவன், பிரதம கிசான் திட்டம் அப்படின்னு ஹிந்தியில போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எழுத்து வேணா ஆங்கிலத்தை பயன்படுத்திடுவாங்க. ஆனா அவங்களே அப்படி மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இது காலப்போக்கில் வந்தா பிரச்சனை இல்லை. திடீர்னு கொண்டு எல்லாத்தையும் புஷ் பண்ணும்போது தான் அது பிரச்சனை வெடிக்குது. இப்ப இங்க இருக்கக்கூடியதுல ஒரு அடுத்த சிக்கல் என்னன்னா, ஏற்கனவே மும்மொழி கொள்கை அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. புதிய கல்விக் கொள்கையில இருக்கக்கூடிய மும்மொழி விஷயங்கள்லாம் அதோட இணைத்து இதை பார்க்க வேண்டியது இருக்கா? ஆமா, ஏன்னா இப்போ நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல மட்டுமே இருக்கிறாங்க. மகாராஷ்டிரால பாருங்க, அவரே இருமொழி சொல்லிட்டு போயிட்டாராங்க. அங்கேயும் மராட்டி தான் முக்கியம் சொல்லு. இந்த மும்மொழி வரும்போது தான் பிரச்சனை வருது. அதனால இதையும் ஒவ்வொன்றும் லிங்க் பண்ணி நினைக்கிறாங்க. ஆங்கிலம் வேண்டாம்னா எதுக்கு நினைக்கிறாரு? இந்திய கொண்டு வர முடியல, அப்ப ஆங்கிலத்தை அழிச்சா ஆட்டோமேட்டிக்கா இந்தி வந்துடும் அப்படின்னு தப்பான நம்ம நினைக்க தூண்டுதில்லை இல்லையா? அதுவும் மத்திய உள்துறை மந்திரியுடைய சொல்லும் போது அவருடைய நடவடிக்கைகள்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஏதாவது செஞ்சா உறுதியா பண்ணுவாரு, நினைச்சா முடிச்சிருவாருன்னு தெரியும். நம்ம 370 எப்படி பண்ணாரு எல்லாரும் தெரியும். அதனால அதுக்கு ஒரு பயம் இருக்குது. அது ஒண்ணு வேற ஒண்ணு. அமித்ஷா பேசுறதுல ஒரு பயமா தான் இருக்கணும். தமிழ்நாட்டுல அவருக்கு வேற பேரே வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல. தூத்துக்குடி செல்வம், அமித்ஷா பேசினது அவ்வளவு சாதாரணமா ஆங்கில மொழி எதிர்ப்பு அப்படிங்கறத மட்டுமே எடுத்துக்க முடியுமா? மோடி அவர்கள் அமெரிக்கால போய் பேசினா கூட ஆங்கிலத்தில் பேசியதுனால்தான் மதிப்பு, இங்கிலாந்துல பேசினாலும் மதிப்பு. அப்ப ஆங்கிலத்தை தவிர்த்து கொண்டு எப்படி உலக நாடுகள்ல இந்தியா பெயர் பெற்று விட முடியும்? எப்படி மாறிட முடியும்? இல்ல, மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணத்துல கூட பெரும்பகுதி அவர் இந்தியில பேசி அதுதான் மொழியாக்கம் செய்யப்படுகிறது என்பதை நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா சார்,
ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். அமித்ஷா அவர்களை பற்றிய விஸ்வகுரு அப்படிங்கும் போது உலக அளவுல ஆங்கிலம் அப்படிங்கிறது பெரும்பாலான நாடுகள்ல பேசப்படுது இல்ல? ஆமா, நான் என்ன சொல்றேன்னா, நாம் ஒரு அந்நிய ஆதிக்கத்திலே இருந்து விடுபட்ட நாடு. அந்நிய ஆதிக்கத்திலே இருந்து அடிமைப்பட்டு கிடந்த நாம் அடிமை சங்கிலியை தகர்த்தெறிந்து விட்டு நாம் சுதந்திரம் பெற்றவர்கள். அது ஒரு முக்கியமானது. இரண்டாவது, மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் அண்ணன் ஆயத்தின் அவர்கள் சொன்னாங்க, அமித்ஷா சொன்னாலே பயமா இருக்கு, அவர் சொன்னதை செஞ்சிருவாருன்னு சொல்லி. சொன்னதை செய்யறது தானே சார், சொன்னதை செஞ்சா நல்ல அரசியல்வாதி தானே. அது ஒண்ணு. இரண்டாவது, 1947 சுதந்திரம் பெற்ற பொழுது இந்தியாவினுடைய துணை பிரதமராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் அன்னைக்கு 570 சமஸ்தானங்கள் இருந்தது இந்தியாவுல. அந்த சமஸ்தானங்கள் எல்லாம் அதையெல்லாம் அகற்றிவிட்டு ஒருங்கிணைச்சா மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தை சரியா கொண்டு போக முடியுங்கிறதுக்காக தான் வல்லபாய் பட்டேல் அவர்கள் சமஸ்தானத்தை எல்லாம் ஒழிச்சாங்க. மன்னர் மானிய அதுக்கு பிறகு உள்ள காலங்கள்ல மன்னர் மானியங்கள் ஒழிப்பு, அதுக்கு பிறகு பல்வேறு மாறுதல்கள் வந்தது. அது ஒரு பக்கம். இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, இரண்டாம் வல்லபாய் பட்டேலாக பார்க்கிற அல்லது வாழுகிற வல்லபாய் பட்டேலாக பார்க்கிற அமித்ஷா அவர்கள் இந்திய மக்களுடைய நலனுக்கு விரோதமாக எதுவுமே இதுவரை செஞ்சதில்லை. இன்னொன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்கு விரோதமான நடவடிக்கைகள்ல வேற யாராவது ஈடுபட்டாங்கன்னா, அந்நியர்கள் ஈடுபட்டால் அந்த இடத்துக்கு களத்துக்கே போறார். அதனால மாண்புமிகு அமித்ஷா அவர்களுடைய செயல் மிகவும் கவனமாக மக்களால் வரவேற்கப்படுகிறது. அண்ணன் ஆயத்தீர் சார் அவர்களை மாதிரி ஆட்களுக்கு அச்சத்தை ஊட்டி இவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. இன்னொன்னு சார், ஆதித்யன் என்ன நடக்கும் அப்படிங்கறத சொல்றாரு, பிரெடிக்ட் பண்றாங்க ஒரு செய்தியா. நீங்க எப்படி பாக்கணும்னா, அந்நிய மொழியான ஆங்கிலத்தை ஆதரிக்கிற மரியாதைக்குரிய ஆதித்தர் சார் அவர்கள் ஐயா அந்நிய மொழியில ஆதரிக்கல. செல்வம் சார், நீங்க ஆங்கிலத்துல நினைக்கவும் இல்லாத செல்வம் சார், நீங்க ஆங்கிலத்தை இல்ல, நான் செல்வம் சார்ட்ட கேட்டுறேன். செல்வம் சார் ஆங்கிலத்தை ஆதரிக்கிறீங்களா இல்லையா? தேவையான, அதான் இன்னும் கூட கேட்டீங்கன்னா, இந்தி ஒரு பெரிய இது கிடையாது சார். நான் இன்னும் கிடைக்கிறேன், ஆதரிக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கு அவசியப்படுகிற காரணத்தால் ஆதரிக்கிறேன். நாளை அவசியம் இல்லை என்கிற பொழுது நான் எதிர்க்கிறது தயாரா இருக்கேன். அதை எதிர்க்கிறத விட நிராகரிக்க தயாரா இருக்கேன். ஒன்று. இரண்டாவது, அண்ணன் ஆதித்தன் அவர்கள் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள் சட்டப்பேரவை தலைவராக இருக்கும் பொழுதுதான் தினசரி ஒரு திருக்குறளை சொல்லி தமிழை இங்கே தமிழ்நாடு சட்டமன்றத்துல கொண்டு வந்தாருங்கிற நினைவுபடுத்துறேன். அவருடைய சொந்த ஊர் காயாமொழி. ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள் பாஸ்கரா, ஐயா பேர் பாஸ்கரா. அவர் கூட ஆங்கிலத்தை வெறுக்கலையே, திருக்குறளை மேன்மை. எதுக்காக சொல்ல வாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் பாரட்லா படிச்சவரு. பாரட்லா படிச்சு சிங்கப்பூர்ல இல்ல, அதான் எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அப்படிப்பட்ட ஆங்கிலத்தில மிகப்பெரிய புலமை வாய்ந்த ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள் ஆங்கிலத்தினுடைய ஆங்கிலம் அவசியம் இல்லை, ஆங்கிலத்தை நாம் பெருசா கொண்டாட வேண்டியதில்லை என்பதற்காகத்தான் தமிழ்நாடு சட்டமன்றத்துல தினசரி ஒரு திருக்குறளை சொல்லி சட்டமன்றத்தை தொடங்கி வைத்த பெருமை ஐயா ஆதித்தனாருக்கு உண்டு. ஒண்ணு. இரண்டாவது, பெனாஷாவுடைய கவிதைகளையா சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்கு மாற்றா திருக்குறளை மாத்துனாங்க. இல்ல, ஏதாவது ஒரு இடத்துல பெனாஷாவுடைய கவிதைகள் இருக்கு, அதுக்கு பதிலா திருக்குறளை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ற ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இது அதுவரை 1967க்கு முன்பு வரை, அதுவரை சட்டமன்ற இல்ல, அதுக்கு முன்னால திருக்குறள் சொல்லி சபை நடவடிக்கையை தொடங்குகிற பழக்கம் இல்ல. பெனாஷாவுடைய கவிதைகள் சொன்னாங்களா? இல்ல சார், நான் ஒண்ணு கேளுங்க, அதுக்கே நான் சொல்ல வரல. ஆங்கிலத்திற்கு மாற்றாக தமிழை அவர் கொண்டு வந்தார்னா நீங்க சொல்லலாம், ஆங்கிலத்திற்கு மாற்றாக தமிழை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லலாம். அவரு திருக்குறளை கொண்டு வந்தார், அதுக்காக நீங்க ஆங்கிலத்துக்கு மாற்றா தமிழை ரீப்ளேஸ் பண்ணாருன்னு நீங்க எங்க சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா, ஆங்கிலத்துக்கு மாற்றான்னு சொல்லல, தமிழை மேம்படுத்தினார்கள் சொன்னேன். திருக்குறளை மேம்படுத்துறதுக்கு சார், திருக்குறளை மேம்படுத்துறதுக்கு தமிழை மேம்படுத்தணும்னா ஆங்கில பெயர்களை எல்லாம் மாற்றிக்கொண்டு அங்க தமிழை வச்சிருக்கணும். அப்படி ஐயா இல்ல, அதுவரை
ஆங்கில நடைமுறைகள், ஆங்கிலத்தினுடைய ஆதிக்கம் சட்டப்பேரவையில, ஆங்கிலத்திலே புலமை வாய்ந்தவர்கள், ஆங்கிலத்திலே சட்டமன்றத்தில் அதுல எதை மாற்றினார்கள்? ஆங்கில மரபுகள் எதை மாற்றினார்? இல்ல ஐயா நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அவங்க தமிழை மேம்படுத்தணும். நான் இப்ப கூட ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சார். தமிழ் தாய்மொழி, தமிழுக்கு சொல்றேன், சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். நீங்க அவர் ஒரு திமுக ஒரு சபாநாயகராவே நம்ம பாத்திரலாம், நாம் தமிழர் கட்சி அப்படின்னு. ஆனாலும் திருக்குறள் அப்படிங்கிற ஒரு நூலை ஹைலைட் பண்ணாரு, ஒரு அறநூலை. ஆனா அங்க தமிழ் எங்க, ஆங்கிலம் எங்க மாற்றப்பட்டுச்சு அப்படின்னு நீங்க சொல்லவே இல்லை. இல்ல ஆங்கிலத்தை நான் இப்போ சர்ச்சை எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய மொழிகள் நாம இந்திய மொழிகளை இப்போ மாண்புமிகு அமித்ஷா அவர்களுடைய பேச்சுல என்ன வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிலத்தை நாளைக்கே யாரும் பேசக்கூடாதுன்னு சட்டம் போடல. ஆங்கிலத்தினுடைய மோகம், ஆங்கிலம் படித்தால் மட்டும்தான் இந்த நாட்டில் எதிர்காலத்திலே பிள்ளைகளுக்கான கல்வி, வேலை வாய்ப்பு இப்படி எல்லாம் இருக்குங்கிற மோகம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு 2025 இருக்கோம். இன்னும் 22 ஆண்டுகள், ஒரு யுகம் கொடுத்திருக்காரு. 2047 அது சாத்தியப்படணும்னு சொல்லியிருக்காரு. கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 15,60,000 பேர் இந்தி பிரச்சார சபா மூலமாக இந்தி பரீட்சை எழுதியிருக்காங்க. என்னுடைய பேர குழந்தைகள், 2 பேர பிள்ளைகள் இந்தியில டிகிரி வாங்கிட்டாங்க. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்தியினுடைய அவசியத்தை, நான் இன்னும் கூட சும்மா பேருக்கு மறைமுகமாக இந்தி வேண்டாம் என்று சொல்கிறார்களே தவிர, நான் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் ஆகட்டும் அல்லது பெரியாரே கூட இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது இது காணிப்பயர்கள் நடத்துகிற போராட்டம் என்று சொல்லி ஐயா பெரியார் சொல்லியிருக்காரு. திராவிட இயக்கத்தினுடைய தந்தையாக, முகமாக பார்க்கிற ஐயா பெரியாரை சொல்லியிருக்காரு. அதான் எதுக்காக சொல்றேன்னா, இதை தேவையில்லாம அரசியல் ஆக்க வேண்டாம். அதை விட்டுட்டு இந்தி, தமிழ் தாய்மொழி, தமிழ் கட்டாயம், அதுல மாறுபட்ட கருத்து இல்ல. இந்தி அடுத்த மொழியாக, இணைப்பு மொழியாக இந்தியை வைத்துக் கொண்டு வெளிநாட்டுக்கான தொடர்பு மொழியாக ஆங்கிலம் வரக்கூடிய ஒரு காலம் வர வேண்டும் என்பதை மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய வாதம். அதுல இன்னொன்று கேட்டீங்கன்னா, 2047 ஏன் இலக்கு வச்சிருக்காருன்னு சொன்னா, ஆர்டிகல் 370 அரசியல் சட்டத்தினுடைய 370 பிடித்து விட்டா இந்தியாவில புகமும் வந்துடும் சொல்லி எல்லாரும் மிரட்டினாங்க. இதான் எடுத்தாச்சு. இன்னொரு கேட்டீங்கன்னா, முத்தலாக் சட்டம் என்ற ஒரு கொடுமையான சட்டம், இஸ்லாமிய மக்களை இஸ்லாமிய பெண்களுக்கு அக்கிரமம் விளைத்த அந்த சட்டத்தை நீக்கியாச்சு. அதுக்கு நான் வக்பு சட்டம், அதாவது இஸ்லாமிய மக்களுக்கு, ஏழை மக்களுடைய சொத்துக்களை வக்பு என்கிற பெயரிலே, வக்பு வாரியம் என்கிற பெயரிலே ஆக்கிரமித்திருந்த அந்த முதலைகள்கிட்ட இருந்து, பண முதலைகள்கிட்ட இருந்து அதை பாதுகாப்பதற்கு வக்பு திருத்த சட்டம் கொண்டு வந்தாச்சு. அடுத்து என்ன வரப்போகுதுன்னா, பொது சிவில் சட்டம் வரப்போகுது. பொது சிவில் சட்டம் வந்துருச்சுன்னா என்ன வரும்னா, எல்லோருக்கும் ஒரு சட்டம், ஆயத்தன் சாருக்கு ஒரு சட்டம் தான், எனக்கு ஒரு சட்டம் தான். இந்த சட்டம் வரப்போகுது. அதனால 2047 இந்தியாவிற்கு வெளிச்சமான ஆண்டா இருக்கு. வரும்போது விவாதிக்கலாம், இன்னும் நிறைய விவாதிக்கலாம். தூத்துக்குடி செல்வம் சார், அமித்ஷாவின் ஆசை 26 எழுத்தை அளித்தால் ஆங்கிலம் அழிந்து விடுமா என்ற விவாதத்தில் 2 கருத்துரையாக நம்மோடு பங்கெடுத்தாங்க மூத்த பத்திரிகையாளர் திரு KKR ஆதித்யன், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம். இருவருக்கும் மனமார்ந்த நன்றி. நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.